எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்கா? வேற லெவல். இந்த பச்சை பயிறு கஞ்சி இது ரைஸ் இல்லை தானே, அரிசி இல்லை, வேற என்ன? திணை. திணை திணை நினைச்சேன் நான். ஆக்சுவலி இது டேஸ்ட் ஏன் அதிகமாக இருக்கு தெரியுமா? திணை அதிகமாக போட்டு பச்சை பயிரை கம்மியாக கரெக்டான ப்ரொபோசிஷனில் போட்டிருக்கேன். பச்சை பயிர் நிறைய போட்டால் நல்லது தான், பட் டேஸ்ட் இந்த அளவுக்கு வராது. அதுதான் இதோட ஹைலைட்டு. எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. கொள்ளு போட்டிருக்கேன். கொள்ளு இல்லாமல் என்னென்ன போட்டிருக்கேன்? கொள்ளு, பூண்டு, கருவேப்பிலை, பெருங்காயம், வரமிளகா 2, பச்சை மிளகா 1, ரெண்டுமே போட்டிருக்கேன். ரெண்டுமே போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு கிக்கு கொடுக்குது. கடைசியில் வந்து தேங்காய் இறக்கிட்டு தேங்காய் போட்டு அரைச்சிட்டேன். நீ நெக்ஸ்ட் டைம் தேங்காவையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அரைச்சு பாருங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பயங்கர டேஸ்டா இருக்கு. இதுதான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. பட் கஞ்சி சொல்லவே தேவையில்லை. இல்லை இன்னும் கொஞ்சம் தயிர் எடுத்துட்டு வா, தயிர் ஆட் பண்ணி சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். ப்ளஸ் ஊறுகாவும் எடுத்துட்டு வா. அது கூழ் நீங்க தயிர் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்க. எடுத்துட்டு வா, தயிர் எடுத்துட்டு வா, ஊறுகாவும் எடுத்துட்டு வா. இதுல என்ன போட்டேன்னா, கஞ்சியில் என்ன போட்டேன்னா, பூண்டு 2 பூண்டு, 1 பச்சை மிளகா, பெப்பர், சீரகம், வெந்தயம் இடிச்சு நல்லா அதை இடிச்சிட்டு அதுல போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு பெருங்காயம், உப்பு. ஆனா மிளகா போட்ட அந்த இதுவே தெரியல, அந்த காரம் தெரியல. அது ஒண்ணுதான் போட்டேன். தெரியுது. வேற லெவல் டேஸ்ட்.